நண்பர்களே வணக்கம். இன்று அதாவது 23/11/20 இன்றைக்கு பேங்க் நிஃப்டி நமக்கு ட்ரேட் பண்ணுவதற்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு முதலே நம்ம கற்றுக்கிட்ட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துருக்கோம். அது பாருங்கள். இப்போது இன்றைக்கி அதாவது 9:15க்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. 10:15 கம்ப்ளீட் ஆனோன்னா 5 மினிட்ஸில் அதனோட ஹை அண்டு லோ இது ரெண்டுக்கும் ரெண்டு ஹரிசாண்டல் லைன் ட்ராப் பண்ண சொல்லியிருக்கேன். பாருங்கள், இங்கே நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஹை அண்டு லோ ரெண்டுக்கும் ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து 10:15 வந்து பாருங்கள், இந்த மேலே இருக்குது, இந்த கீழே இருக்கிற பாட்டம் ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே இருக்குது. அடுத்தது இந்த 10:45க்கு இந்த பாட்டம் லைனை உடச்சிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்த கேண்டில் பாருங்கள், இம்மிடியேட்டாக மறுபடியும் அது இந்த ஹரிசாண்டல் லைனை மேலே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல இம்மிடியேட்டாக பை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ரேட்டுக்கு நம்ம வாங்கியிருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 28945 அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கியிருக்க முடியும். ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு தேவைப்படுறது 28840, அதாவது 10 பிப்ஸ். அந்த பெரிய நெகட்டிவ் கேண்டலுக்கு கீழே ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. அப்போ நமக்கு அது ஸ்டாப் லாஸ் தேவையான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 105 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ நான் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் 1:2 ஒன்ஸ் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் போட்டு இம்மிடியேட்டாக 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் ப்ராஃபிட் நீங்கள் டேக் ப்ராஃபிட் வச்சிடணும். ஓகேங்களா? அப்படி பார்க்குற போது பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலில் உங்களுக்கு நமக்கு தேவையான 29,155 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் உங்களோட ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகிருக்கும். பாருங்கள், ஹை இந்த பர்டிகுலர் கேண்டில் ஹை பாருங்கள் 29,158. ஸோ இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் இந்த ஹை இருக்கு இல்லைங்களா, இந்த ஹையை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. எக்ஸாக்டாக நமக்கு 1:2 ரேஷியோவில் நமக்கு வந்து இங்கே இந்த ப்ராஃபிட் புக் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது ஒரு இது. ஓகேங்களா? அடுத்ததே பாருங்கள், நம்ம இதே இடத்துல இந்த ஹரிசாண்டல் பாரை உடச்சிட்டு கீழே வந்தது. அடுத்தது மறுபடியும் மேலே போயிடுச்சு. இங்கே இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேங்களா? இந்த இன்சைட் பார் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இதனோட ஹையில் என்ட்ரி, அதனோட ஹை ஓகே என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 29,036 அந்த இடத்துல என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து 28,840, 196 பாயிண்ட்ஸ் தேவைப்படுதுங்க. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது. நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ஹை போனது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாருங்கள், இதுதான் மேக்ஸிமம் ஹை 29,386. ஓகேங்களா? ஸோ நமக்கு 350 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குது மேக்ஸிமம். நம்ம ஒன்ஸ் இந்த ஆர்டர் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 350 மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் 350 அது வரையும் போயிருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஸோ இது இந்த இன்சைட் பார் ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம மேக்ஸிமம் 350 கொடுத்துருக்கு. நம்ம அதை பார்த்து ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இது ரெண்டும் வந்து பேஸ்ட் இன் 5 மினிட்ஸில் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இன்னத்த இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கஷன் இதில் பாருங்கள், நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பாருங்கள், நான் வந்து ஆக்சுவலாக பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து இந்த என்ட்ரி வந்து முதலே கொடுத்துருக்கேன், எங்கே என்ட்ரி ஆகணும் ஸ்டாப் லாஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மேக்ஸிமம் 350 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சேனலில் வந்து டிஸ்கஷனில் வந்து நான் அந்த செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து 5 மினிட்ஸ் ஷார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா? இது அடுத்தது பாருங்கள், மார்க்கெட் வந்து லோவிலிருந்து மேலே போகுது. ஓகேங்களா? மேலே போகுது. மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்குது. பாருங்கள் 29,177 அதுதான் ஹை. அதுக்கு மேலே வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குது. ஓகேங்களா? இது ஒரு இன்சைட். நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணி நீங்கள் எடுத்தோன்னே 10:15க்கு ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். இல்லை இதை பேஸ் பண்ணி இன்சைட் பார் பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு என்ட்ரி. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஒரு இன்சைட் பார், இங்கே மூவிங் ஆவரேஜ் பாருங்கள், கீழே வந்து 21 மூவிங் ஆவரேஜ் இருக்குது, மேலே வந்து 8 மூவிங் ஆவரேஜ். ஸோ
இது வந்து நமக்கு வந்து இங்கே MACDயில் பாருங்கள் பையிங் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு மேலே வந்து என்ட்ரி, கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டெக்னிக் யூஸ் பண்ணி கூட வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம இன்றைக்கி வந்து வெறும் 5 மினிட்ஸ் சார்ட் பேஸ் பண்ணி மட்டுமே பார்த்துருக்கோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வாய்ப்பு கொடுத்துருக்குது. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் பாருங்கள், எண்டில் க்ளோசிங் எப்படி ஆகிருக்குன்னு பாருங்கள். லோவிலேருந்து ஒரு ஹை, அடுத்து கீழே வந்திருக்கு மார்க்கெட்டு, மறுபடியும் மேலே போயிருக்கு. மேலே ஆனால் இங்கே பாருங்கள், மேலே வந்து அதனோட ஹை, ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ண முடியல. ப்ரீவியஸ் ஹை டச் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் இது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ண முடியும், எப்படி கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு MACDயில் எப்படி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். பாருங்கள், நான் இந்த பாட்டமில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் கீழே க்ளோஸ் ஆகிற போது இங்கே MACD பாருங்கள் ஃப்ளிப் ஆயிடுச்சு. மேலே இருந்தது, அதாவது க்ரீன் கலர் இருந்தது, இங்கே ரெட் கலர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது MACD உங்களுக்கு வேலிடேட் பண்ணுது. ஓகேங்களா? இது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவாங்க, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் லோ பார்ப்பாங்க, MACD பார்ப்பாங்க. மார்க்கெட் ஃப்ளிப் ஆகிருக்கு. இப்போ இங்கே வந்து மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேருந்து கீழே வருது. ஸோ பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இந்த க்ரீன் கலர் வந்து ரெட் கலராக இங்கே தான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் வேலிட் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம், அதை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் வந்து அரௌண்டு 1 o'clock அந்த ரேஞ்சில் இந்த மாதிரி கிடச்சிருந்ததுன்னா இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் பாருங்கள், நமக்கு வந்து இங்கே வந்து இன்சைட் பார் ஃபார்ம் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் மேலே வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, எப்படி வந்து இதுக்கு டார்கெட் வைக்கிறது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு உங்களுக்கு MACD வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, இதுக்கு டார்கெட் எப்படி வைக்கிறதுனா பாருங்கள். இதுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே எவ்வளோ மேக்ஸிமம் ஹை போயிருக்குதுன்னு பாருங்கள். அப்படி பார்க்குற போது பாருங்கள், இன்றைக்கி இது வந்து 20th ஹை வந்து பார்த்திங்கன்னா 29,492. ஓகேங்களா? 29,492 மேக்ஸிமம் ஹை. அதிலிருந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து 800. ஓகேங்களா? 800. ஸோ அதில் 500 + 200 700 பாயிண்ட்ஸ் நீங்கள் இதுக்கு டார்கெட் வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இது சப்போஸ் இது 12 o'clock 1 o'clock அந்த ரேஞ்சில் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து இந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சோடனே என்ட்ரி, அடுத்த இந்த என்ட்ரி எடுத்துட்டுங்க. ஸ்டாப் லாஸ் இங்கே மேலே இந்த பெரிய கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் 700 பாயிண்ட்ஸ். நார்மலாக வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா 700% அப்படின்னு சொன்னால் நான் எவ்வளோ டார்கெட் பண்ணுவேன்னா 80% டார்கெட் பண்ணுவேங்க. ஸோ 700 அதில் 80% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 560. ஸோ டார்கெட் வந்து 560 வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். உங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறது, MACD கன்ஃபர்மேஷன், ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது, ப்ராஃபிட் எங்கே வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு அதுக்கு என்னால் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியல. எப்படி வந்து MACD வச்சு ட்ரெண்ட் லைன் வேலிடேட் பண்ணுறது அப்படிங்கிறது பாருங்கள். 5 மினிட்ஸ் சார்ட்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கான்னு பாருங்கள், இல்லை 30 மினிட்ஸ் சார்ட்டில் பார்க்கலாம். தேர்ட்டி மினிட்ஸில் நமக்கு இந்த கேண்டிலுக்கு தான் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, இதுக்கு இல்லைங்க. ஸோ பேஸ்ட் ஆன் 15 மினிட்ஸ் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 என்ட்ரி எப்படி பண்ணுறது, நமக்கு என்ன வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு லைவில் ட்ரேட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க, நீங்கள் எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு ஏதாவது இன்னும் கிளியராக சொல்லணும், இதை நம்ம இன்னும் எப்படி பெட்டராக பண்ண முடியும் அப்படிங்கிற உங்களோட ஐடியா இருந்தாலும் கொடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.